ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச 2 வகையான நல்ல ஹெல்தியான மில்க் ஷேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போகிறது வாட்டர்மெலன் மில்க் ஷேக். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் 1 கப் வந்து வாட்டர்மெலன் சீடை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப் வந்து 2 சேர்த்துக்கலாம். அடுத்துதான் இதில் பால் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் தண்ணியும் 1/4 கப் பாலும் எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஃபுல் பால் சேர்த்த வேண்டாம், டேஸ்ட்டு பிடிக்கலன்னா விட்டுறலாம். இதில் வந்து இனிப்புக்காக கொஞ்சமாக சர்க்கரை, ஆல்ரெடி அதுலேயே இனிப்பு இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டால் போதும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் மில்க் ஷேக் வந்து யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து உடம்புக்கு நல்லா கூலிங் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மில்க் ஷேக்ஸில் நான் சேர்த்துற போகிறேன். சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் இதில் வந்து கொஞ்சமாக மாதுளையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதோட மாதுளை சேர்த்து போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முழுசாக போட்டு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட ஹெல்தியான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெடி. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது திராட்சை போட்டு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். சீடோடு இருக்கிற கருப்பு திராட்சை வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதை வந்து 1 கப் சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். இதோட 1 பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறமா இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பழம் கொஞ்சம் புளிச்சுதுன்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கிரேப்ஸ் மில்க் ஷேக் வந்து யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் மேலே வந்து லைட்டாக நட்ஸ் போட்டுக்கிறேன், பிஸ்தா போடுறேன், அப்புறமா கிரேப்ஸ். அவ்வளோதான், ரெடி. இந்த மில்க் ஷேக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் சர்க்கரை சேர்த்தேன். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனி அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.